ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள்
12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு வராருங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்குது, சித்திரை மாதத்தில். அதே சமயம் இந்த மே 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசிக்கு, சனி பகவான் கும்பராசியில் பயணம். அதிசார சனி அப்படிங்கிறது ஏற்படுது. அதிசார அது ஏற்கனவே டக்குன்னு அடுத்த ராசியை போய் தொடருது. அந்த சனி பகவான் குரோதி ஆண்டில் இந்த ராகு சனி சேர்க்க ஏற்பட போகுது. இதனால் மிதுனம் ராசிகளை பிறந்தவர்களுக்கு இது என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும்? மிதுனம் ராசி அப்படின்னாவே புதன் பகவான ராசி நாதனாக கொண்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு சித்திரை மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி 12ஆம் இடம். ஸோ 12ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாரு. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் 9ஆம் இடத்துல தான் பயணமாக இருக்க போகிறாரு. ராகு பகவான் ராசிக்கு, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலையும், கேது பகவான் 4ஆம் இடத்துலையும் வருஷம் முழுவதும் இருக்காங்க. சனி பகவான் இந்த ஆண்டின் இறுதியில் கும்பராசியிலேருந்து மீனம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. ஸோ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு சனி இடம் மாறுவது அப்படிங்கிறது ராகு சனி கூட்டணி, குருவின் பார்வை. இதனால் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா குரோதி தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது. அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. குரு பகவான் சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சி மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்து அமர்றாரு. குருவினால் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். விரயம்னா ஒரு தேவையில்லாத விரயங்களையும் அது சுப விரயமாக தான் மாற்றிக்கணும். மெடிக்கல் போன்ற விஷயங்களுக்கு அதிக செலவு ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து சுப செலவாக நம்ம பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. வீண் செலவுகளை வந்து செய்யாமல் அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்காமல் இருக்கணும். சரிங்களா? குரு இருக்கிற இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எது ஒரு, அதாவது எந்த ஒரு நன்மைகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் வேணாம். ஏன்னா குரு இருக்கிற இடம் விரயஸ்தானமாக இருந்தாலும் பார்வைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதிங்க. சரிங்களா? மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் 10ஆம் இடம். 7னா களத்திரம், 10னா தொழில். கேந்திராதிபதி கெடணும், ஆட்சி பெற்று இருந்தால் தான் பிரச்சனை. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு குரு கெட்டவனாக இருந்தால் 12ஆம் வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு நன்மைகளையும் யோகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா கெட்டவன் கெட்டுடணும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள், நீண்ட நாள் இஸ்யூஸ் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டு இருந்த வழக்கு நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு, பெரிய வெற்றி, குடும்பத்தில் நல்ல ஒரு ஜாலினஸ், மனக்குழப்பம் நீங்கிறது, கடன் பிரச்சனை நீங்கி ரொம்ப நாள் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு இருந்தவங்கள சொந்த வீட்டுக்கு கூடி போகிற மாதிரி சொல்லி சின்ன நிலமாவது வாங்குற மாதிரி, சொந்த வீடு கட்டுற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு அந்த அருள் ஆசைகளை கொடுப்பாரு. கடன் தொலையில் இருந்தவர்களுக்கு பெரிய ஒரு கடனை நீங்கள் கட்ட போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும், காம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி வெளியூர் வெளிநாடு போகிற அமைப்பு, தேர்வில் வெற்றி, நல்ல ஒரு மதிப்பெண்கள், விரும்பிய கோர்ஸில் விரும்பிய இடத்துல சேர்றது, வெளிநாடு வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு விமான பயணம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்து 4, 6, 8ஆம் வீடுகள் மீது உங்களுடைய பார்வைகள் விழுதுங்க. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு லாபங்கள் இருக்கிறதுனால சேர்க்கை ஏற்படும். அதாவது நிலம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, ஜுவல்ஸ் வாங்கிறது, சில்வர் வாங்கிறது, வீடு, வண்டி, வாகனம், இது மாதிரி சுப விரயமாக இருக்குங்க. 6ஆம் வீடு இங்கே பார்க்குறதுனால ருணரோக சத்ரு, கடன் நோய் எதிரி, சரிங்களா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கின்ற காலங்கள்லாம் போய் ஒரு கடனை அடைச்சிட்டு இனிமேல் கடன் வாங்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு திருப்தினஸ் வருங்க.
வட்டியை கொடுத்து நம்மளால் மாற முடியல அப்படிங்கிற நிலைமைகள் மாறி வட்டிகள் குறையும், கடன்கள் அடைப்பீங்க. ஒரு சில பெரிய கடனை ஒன்று அடைச்சிடுவீங்க. சனினால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த 8ஆம் இடத்து சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க. அது மாறிடுச்சு. இருந்தாலும் கடன் பிரச்சனை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இதுலேருந்து மேலே முடியலங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம், கடனெல்லாம் அடைக்க போகிறீங்க. உங்களை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களை வாழ்க்கை துணையாக புரிஞ்சுக்காமல் சண்டை சச்சரவு வாக்குவாதம்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் மாறும். குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு சூப்பராக இருக்க போது. பாக்கிய சனி நல்ல ஒரு உயர்வை பதவிகளை தேடி தரப்போகிறார். அரசாங்கங்களில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவிகள் கிடைக்க போகுது. நல்ல வேலை கிடைக்குங்க. திருமணம் கை கொடுங்க. திருமணம் முடிஞ்சு குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் பாக்கியம், புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. மாணவர்கள் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். ராகு கேதை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகு, 4ஆம் வீட்டில் கேது. 10ஆம் இடம் தொழிற்சானம், கீர்த்தி, செல்வாக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம். தொழிலாளியாக ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தவர்கள்லாம் நல்லா ஒரு உயர் அதிகாரியாக மாறுறது, முதலாளியாக மாறுறதெல்லாம் அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு குதூகலம். ஏன்னா குடும்பத்தில் ஒரு வரவுகள், குழந்தை வந்தாலும் சரி, புது திருமணம் பண்ணிவிட்டு ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்த குடும்பம் நல்லா குதூகலமாக இருக்கும். வாகன வசதி, வாய்ப்புகள் இதெல்லாமே பெருக போகுது. திறமை, நம்பிக்கை, முயற்சி, பயிற்சி இதெல்லாமே இருந்ததுனால சூப்பராக இருக்குது. அதாவது மீடியா துறையில், எழுத்துத்துறையில், சினிமா துறை, நாடகத்துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க. ஏன்னா குருபவனுக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வணங்கி வாருங்க. குரு பயிற்சி அன்று நீங்கள் அருகில் குருபவன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா. ஓகே, பாய்.